அட்டகாசமான கதைங்க அது. இதை எல்லா பேரண்ட்ஸும் போய் பார்க்கணும், எல்லா பசங்களும் போய் பார்க்கணும். என்ன கேட்டால் ஆண் பெண் அந்த சின்ன விடலை காதல் வந்து பார்க்கணும். அட்டகாசமான படம் இது. வந்து அவன் எடுத்தது எல்லாம் செலவெல்லாம் 6 கோடியோ என்னவோ. படம் ரிலீஸ் ஆகி இப்போ 15 நாள் கிட்ட 60 கோடி கிட்ட அது கலெக்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது நாங்கள் என்னைக்கு வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இந்த மக்கள் சக்தி சேனல் ஏன் நீங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ கண்ணியமாக கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். மக்கள் சக்தி சேனல் வந்து உங்களுக்கு மக்களுக்கு ஒரு உந்துதல், ஊக்கமளிக்கும் சக்தியும், ஒரு அறிவார்ந்த சக்தியும், ஒரு நகைச்சுவை சக்தியும் கொடுக்கும் சேனல் மக்கள் சக்தி சேனல். சரி, வாங்க நம்ம மக்கள் சக்தி சேனலில் என்ன இன்னைக்கு சொல்கிறோன்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு தான் வந்துள்ளோம். லிஃப்ட்டில் நாங்கள் தான் இருக்கோம். ஸோ 2 பேர் தான் இந்த படத்திற்கு வருகிறோமா. பேக் பர்சனாலிட்டி, குட் பர்சனாலிட்டி, சூப்பர் பர்சனாலிட்டி. சீக்கிரம் படம் போட்டாச்சு படம் போட்டுட்டாங்க. அந்த பாருங்க, இத பாரு, நீ விக்கெட் கீப்பிங் பண்ணு. அங்க இப்போ ஒரு மில்க் ஷேக்ல தி கிவ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கில்லாடி மாதிரி இதுலேயும் கில்லாடி தான். படம் எப்போ ஆரம்பிக்கும்? மலபார் கோல்டன் கரெக்டாக தான் சொன்னீங்க, ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் அது. உள்ளுக்குள்ள அழுகிறேன், வெளியில் சிரிக்கிறேன். ரொம்ப அருமையான படமாக இருக்குதுன்னா அடிச்சே போடுவேன். ஆமாம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 70 மார்க் வாங்க நானே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். சேயமாக இன்னைக்கு கேட்டது கிடைக்கவில்லை, கிடைக்கலைங்க. கை வீசிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். சரின்னு விட்டுட்டேன். அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பனே. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு ரிவ்யூ. எதை பற்றினாக்க படத்தை பற்றி. என்னடா படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, சில படங்கள் பார்த்தா நமக்கு நல்லது நடக்குங்க, சில படங்கள் பார்த்தா அநியாயமாக கெட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சின்ன வயசில், ஒரு 20 வயசில் படிக்காமல், வேலைக்கு போகாமல், எந்த இதுவும் செய்யாமல் நடிகன் பின்னாடி ஓடின்னு இருக்கிறது, இப்படிலாம் இருக்கிற பசங்களுக்கு நடுவில் ஒரு பையன் அருமையாக படத்தை மக்கள் அத்தனை பேரும் பார்க்கறது, குடும்பத்தோடு வந்து உட்காந்து பார்த்து ரசித்து அதன்படி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன், 20 வயசு பையன் டைரக்ட் பண்ண படங்க. அதனால தான் இதை நான் பெருசாக சொல்கிறேன். அதுவும் அதில் எந்த வித அசிங்கமும் இல்லாமல் அந்த படத்தை வந்து ஒரு படிப்பினியாக, யார் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அவன் வயதுக்குரிய அத்தனை பசங்களுக்கும் படிப்பினியாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இது வந்து கென் கருணாஸ் அவங்க ஒய்ஃபு பேர் எனக்கு மறந்துருச்சு. கருணாஸ் அவருக்கு பிறந்த பையன் கென் கருணாஸுக்கு இப்போ 20 வயசு. அந்த பையன் டைரக்ட் பண்ணி இந்த படம், அவர் வந்து ஃபஸ்ட்டு 3 படத்தில் தனுஷ் அவரோடலாம் நடிச்சிருக்காரு. அப்போல்லாம் நமக்கு யாருன்னு தெரியல.
இப்போ தானே டைரக்ட் பண்ணி தானே ஹீரோவாக அந்த படத்தில் நடிக்கிறான். சின்ன பையன்தான், நல்லா நடிக்கிறான். படம் டைரக்ட் பண்ணியிருக்கான்னா அவன் கதையெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கு பாருங்கள். என்னன்னாக்க அந்த காலேஜ் லைஃபுக்குள்ளே எவ்வளவு லவ் வருது, அந்த லவ்னால் பசங்க எப்படி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, அந்த லவ்னால் அவன் எடுக்க போகிற முடிவு என்ன, அந்த முடிவை அந்த லவ் எப்படி மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது. அப்படியே இருந்து அந்த லவ்வுக்கெல்லாம் மேலே நம்ம பேரண்ட்ஸு தான் முக்கியங்கிற ஒரு அட்டகாசமான கதைங்க அது. இதை எல்லா பேரண்ட்ஸும் போய் பார்க்கணும், எல்லா பசங்களும் போய் பார்க்கணும். என்ன கேட்டால் ஆண் பெண் அந்த சின்ன வெடலை காதல் தத்தளித்து ஓடி போகிறாங்க பாருங்கள், அவங்களெலாம் கண்டிப்பாக இதை பார்க்கணும். அட்டகாசமான படம் இது. அவன் எடுத்தது எல்லாம் செலவெல்லாம் 6 கோடியோ என்னவோ. படம் ரிலீஸ் ஆகி இப்போ 15 நாள் கிட்ட 60 கோடி கிட்ட அது கலெக்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது நாங்கள் என்றைக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை, முந்தானேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போனோம். ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு, ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை போனோம். தியேட்டரே ஃபுல்லு, ஹவுஸ்ஃபுல். எப்படி படம் இருக்க போகிறதோன்னு நினச்சேன். படம் நல்லா இருக்குது. ஒரு சின்ன பையன் எடுத்த படம் அருமையாக இருக்குது. நமக்கு நம்மளுடைய யூத்து ஞாபகம் வருது. யூத்து எடுத்த படம், யூத்து படம். நாம் யூத்தாக போய்டுறோம், யூத்தாக நினச்சிக்கிறோம். நம்ம சின்ன வயசில் அந்த டயத்துலலாம் எப்படி லவ் பண்ணோமா, லவ் யாரை லவ் பண்ணி எப்படி மீண்டு வந்தோம், இது மாதிரிலாம் அதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய பழைய நினைவுகளுக்கு யூத்துக்கு போய்டுறோம். ஒரு யூத்துக்காக எடுத்தது, நம்மளை யூத்துக்கு கொண்டு போகிற படம் யூத்து. அதை போய் பாருங்கள், அருமையான படம்.